நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதை நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை, மாநிலத்தோர் கீந்தார் இயேசு சுவிசேஷ ஒளியார், சுவிசேஷ ஒளியார். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாதத்திலே ஊடகத்தின் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இம்மட்டும் ஆண்டவர் நம்மை அருளின் ஆசீர்வாதங்களை தந்து அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கின்றார். ஆண்டவருடைய ஆசீர்வாத வாழ்வை எண்ணி கர்த்தரை போற்றுவோம். இந்த நாளுக்கும் இந்த மாதத்திற்கும் வேண்டிய அருட்செய்தியாக பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனங்கள் வரை உள்ள திருமறை பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது என்று சொல்லுகின்ற போது எப்பொழுது எல்லாம் மனுடத்தின் வாழ்க்கையிலே மனுகுலத்திற்கு கூட கொடுக்கப்படும் என்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ளாக எழும்புகின்றது. இன்னொரு காரியம், எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட கொடுப்பார் அல்லது நிறைவாய் அருளுகின்றார் என்பதையும் இந்த பகுதியின் வழியாக, இந்த திருவசனத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. நிறைவாய் அருளும் கர்த்தர் என்ற தலைப்பின் அடிப்படையிலே உங்களோடு ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தினுடைய இந்த பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தின் ஒரு பகுதி. இதன் வழியாக மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று போதித்த ஆண்டவர் இயேசு கர்த்தருடைய அதிகாரமுள்ள அறிவிப்பாளராக தம்மை வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் இதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தரை சேவிப்பதினுடைய பிரதிபலனையும் கர்த்தரை சேவிக்கும் மனிதரிடம் கர்த்தர் அருளுகின்ற ஆசீர்வாத வாழ்வினையும் குறித்து ஆண்டவர் இயேசு இத்திருமறை பகுதியிலே மிகவும் தெளிவாக குறிப்பிடுகின்றார். நன்மையானவைகளை, பூரணமான முழுமையான வரத்தை, அருட்கொடைகளை அருளுகின்றவர் ஆண்டவர் என்பதை இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு கற்றுத் தருகின்றார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆற்றல் மிகுந்த ஆண்டவர். இந்த பகுதியினுடைய மற்றும் ஒரு சிறப்பை குறித்து நாம் பார்க்கின்ற போது, மனுகுலத்திற்கு ஆண்டவரை அளித்த அருளுரை பகுதி, பிரசங்க பகுதி தான் இந்த பகுதி. ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் என்பதை, உயரிய கிறிஸ்தவ பண்புகளையும் இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை நம்பி வந்த அடியார்களிடத்திலே கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கிறார். பிதா அருளுகின்ற ஆசீர்வாதமான வாழ்வினை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவிக்கின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதியிலே காணப்படுகிறது.
நன்மையானவைகளை தருகின்ற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை தர ஆற்றல் மிகுந்தவராக இருக்கின்றார். தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையிலே குறைவுகள் அனைத்தையும் நிறைவாய் மாற்றுகிறவர் நம்முடைய கர்த்தர். ஆனால் இந்த பகுதியிலே, இந்த வசனத்திலே நாம் பார்த்தோம், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவானவைகளை தருவதற்கு ஆற்றல் மிகுந்தவர், ஆசையோடு இருக்கிறவர். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நிறைவான அல்லது ஆண்டவர் மிகுதியான நன்மைகளை தர முடியும்? 3 குறிப்புகளின் அடிப்படையிலே உங்களோடு இந்த மாதத்திற்கான அருட்செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக பார்க்கின்ற போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தினுடைய முதற் பகுதியை பார்க்கின்ற போது, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் ஆண்டவர். கவலைப்படாதிருங்கள். முதலாவதாக, கவலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனை உருக்கக்கூடிய ஒன்றாக, அவனுடைய வாழ்வையே அழிக்கக்கூடிய ஒன்றாக திருமறையிலே பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உலக கவலைகளினாலே பாரமடையாதபடி கவலைப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், ஏனென்றால் இது உங்களுடைய வாழ்வையே முடிவிற்கு கொண்டு வரும், மரணத்தை பிறப்பிக்கக்கூடியது என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் செய்தியை தம்முடைய அன்பர்களுக்கு கூறுகின்றார். உங்களின் வாழ்விற்கும் வாழ்வின் ஆதாரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பகுதியிலே கூறுகின்றார். மனிதனுடைய வாழ்க்கையிலே உணவு, உடை, உறைவிடம் இவைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. இதைதான் மனிதன் தன்னுடைய வாழ்வினுடைய முழுமையாக நிறைவாக எண்ணுகிறான். இப்படிப்பட்ட சூழலிலே தான் இயேசுவை பின்பற்றின ஒரு பெரிய கூட்டம் ஒரு எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு இருக்கின்ற போது ஆண்டவர் தம்முடைய திருவாய் மலர்ந்து இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகின்றார். வசனம் 25னுடைய பின்பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் உங்களுடைய சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. இங்கு அடுத்ததாக ஆண்டவர் குறிப்பிடுகின்றார், உணவு உடை இவற்றை காட்டிலும் உங்களுடைய உயிரும் உடலும் முக்கியமானது. அடுத்ததாக அங்கு சொல்லுகிறார், கவலைப்படுவதினாலே ஒன்றும் நடக்காது என்பதையும் அங்கு குறிப்பிடுகின்றார். லூக்கா 12:26 நாம் பார்க்கிறோம், அற்பமான காரியம் முதலாய் ஒன்றும் செய்யக்கூடாதிருக்க நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும், கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி அங்கு லூக்கா ஆண்டவருடைய மலைப்பிரசங்கத்தை குறித்து சொல்லுகின்ற போது சொல்லுகிறார். அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, மனிதன் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவைகள் ஆண்டவருடைய கரத்திலிருந்தே அருளப்படுகிறது என்பதை இங்கு ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். உலகச் சூழல்களை பொறுத்து உணவு, உடை, உறைவிடம் குறைவுபட வாய்ப்பிருக்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே பல்வேறு வாழ்வினுடைய ஆதாரங்கள், வாழ்வினுடைய தேவைகள் எல்லாம் குறைவுபட்ட ஒரு நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள், உணவு உடையை காட்டிலும் உங்களுடைய உயிரும் உடலும் முக்கியமானது. உங்களுடைய உயிரையும் உடலையும் தந்திருக்கின்ற ஆண்டவர் இவைகளையும் தருவது அதிக நிச்சயம், எல்லாவற்றையும் நிறைவாய் தருவார் என்பதை இந்த பகுதியின் வழியாக ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். கர்த்தரின் பிள்ளைகள் கவலைப்படாதிருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். பயத்தோடு அச்சத்தோடு இருக்கின்ற சூழலெல்லாம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து தம்முடைய மக்களை, தம்முடைய ஊழியர்களை தேற்றுகின்ற நிகழ்வை நாம் திருமறை முழுவதிலும் கற்றுணர முடிகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பவுலடிகளார் குறிப்பிடுகின்ற போது, நீங்கள் எதை குறித்தும் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல ஆலோசனையை கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகின்ற போது அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்று சொல்லி பேதுரு அடிகள் தன்னுடைய கடிதத்திலே குறிப்பிடுகின்றார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். இந்த புதிய மாதத்திலே நம்முடைய உலகம் சார்ந்த, உணவு சார்ந்த, உடை சார்ந்த, உறைவிடம் சார்ந்த பல்வேறு விதமான கவலைகள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம். நம்முடைய தேவைகளை குறித்ததான கவலைகள் நம்மை நெருக்கலாம். எதை குறித்தும் கவலை வேண்டாம். கர்த்தர் நம்மை விசாரிக்கிற ஆண்டவர். எனவே எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தருக்கு தெரியப்படுத்துகின்ற போது நம்முடைய உள்ளத்திலே
உணர்வுகளிலே அனைத்து அறிவிற்கும் மேலான ஆண்டவருடைய அமைதி, சமாதானம் காணப்படும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பெரிதான காரியங்களை கண்டு கலிகூற கர்த்தர் அருள் புரிவார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது வசனம் 26, 28 மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனமும் 28ஆம் வசனமும். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அன்புக்குரியவர்களை, இந்த பகுதியின் அடிப்படையில் இரண்டாவது காரியமாக நாம் பார்க்கின்ற போது கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள் என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களுக்கு கூறுகின்றார். எதை கவனித்து பார்க்க வேண்டும்? ஆகாயத்து பட்சிகளையும் காட்டு புஷ்பங்களையும் கவனித்து பார்க்க வேண்டும். கவனித்து பார்க்கின்ற போது கர்த்தருடைய வழிநடத்துதலையும் கர்த்தர் தம்முடைய மக்களின் மீது வைத்திருக்கிற அளவற்ற அன்பையும் எல்லையற்ற இரக்கத்தையும் அறிந்து கொள்ள முடியும் என்பதை இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களிலே பார்க்கின்ற போது, படைப்பாளராகிய கடவுள் மனுகுலத்தின் மீது அளவற்ற அருள் செய்து படைப்புகள் அனைத்தையும் நேசித்து படைப்புகளுக்கு வாழ்வின் ஆதாரத்தை உண்டு பண்ணுகின்ற நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த திருமறை பகுதியிலே குறிப்பாக நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே பார்க்கின்ற போது, விதைப்பது, அறுப்பது, சேர்ப்பது, இது ஒரு மனிதனுடைய கடமையாகவே இருக்கிறது. தன்னுடைய பணியை செய்ய மனிதன் கவனமாக இருப்பது உலக பிரகாரமான ஒன்று. ஆனால் மனிதனுடைய வாழ்வை கட்டி எழுப்புகின்றவர், ஆசீர்வாதமான வாழ்வை கட்டளையிடுகிறவர் ஆண்டவர் என்பதை இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலும், சங்கீதங்களின் புஸ்தகம் 104 குறிப்பாக அதிலும் 104:27 பார்க்கின்ற போது, படைப்பாளராகிய திரியேக கடவுளே படைப்புகளுக்கு வாழ்வின் ஆதாரத்தை உண்டு பண்ணி அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், அவருடைய வாழ்வை உருவாக்குகிறார் என்பதை இந்த பகுதியின் வழியாக இந்த திருமறை பகுதிகளிலே நாம் கற்றுணர முடிகிறது. இன்னும் பார்க்கிறோம், இவைகள் களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. இங்கு கூறப்பட்டுள்ள இந்த 2 வசனத்தினுடைய பின்னணியங்களும் ஒரு குடும்பம் சார்ந்த ஆணினுடைய கடமைகளையும் ஒரு பெண்ணினுடைய கடமைகளையும் இணைத்தே கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை கடந்த நூற்றாண்டுகளிலே கொள்ளை நோயினாலே மக்கள் பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வின் ஆதாரங்களை எல்லாம் இழந்து போன சூழ்நிலையிலே அருட்பணியாளர்களுடைய தியாகமான அர்ப்பணிப்பும் அவர்களுடைய இறைவேண்டலும் ஜெபமும் ஆண்டவருடைய மகத்தான காரியங்களை எல்லாம் நம்முடைய திருச்சபை வரலாற்றிலே நம்முடைய கிராமங்களிலே காணப்பட்டதை நம்முடைய திருச்சபை சரித்திரம் நமக்கு முன் தெளிவாக படம் பிடித்து காண்பிக்கின்றது. எனவே ஆண்டவருடைய வழிநடத்துதலை கவனித்து பார்க்கின்ற போது கர்த்தருடைய அன்பையும் அவருடைய ஆசீர்வாதமான வாழ்வையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய உள்ளம் நன்றியினாலே நிறைந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கும் கர்த்தருக்கு நன்றியுடையவர்களாய் வாழ்வதற்கும் அது ஏதுவாக நம்மை வழிநடத்துகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். உணவு, உடை இவைகளெல்லாம் காணப்படுகின்ற போது ஒரு சாதாரணமான படைப்பின் ஆண்டுடைய படைப்பின் கைவேளையான காட்டு புஷ்பத்தையும் ஆகாயத்து பட்சிகளையும் வைத்தே தம்முடைய மக்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். இதில் இன்னும் அதிலும் சிறப்பாய் நாம் பார்க்கின்ற போது 29ஆம் வசனத்திலே, சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரேல் அரசர்களிலே செல்வ செழிப்பாய் வாழ்ந்த ஒரு அரசர் சாலமோன். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கு எதிர்மறையாக அவரை குறிப்பிடுகின்றார். காட்டு புஷ்பத்தை கொடுக்கின்ற தயவு சாலமோன் அரசர் தனக்கு கிடைத்த ஆசீர்வாதமான வாழ்க்கை குறித்து கவலைப்பட்டதினாலே அந்த வாழ்வை குறித்து அவர் சிந்திக்கவில்லை என்பதை ஆண்டவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். காட்டு புஷ்பங்கள் குறுகிய வாழ்நாள் கொண்டதுதான், அற்பமாக எண்ணக்கூடியதுதான். ஆனால் அவைகளை படைப்பாளராகிய கர்த்தர் வழிநடத்துகிறார், போஷிக்கிறார், வாழ்வு கொடுக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சாயலில் ஆண்டவருடைய குணாதிசயங்களோடு பண்புகளோடு படைக்கப்பட்டவர்கள். நம்மை நேசிப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கின்ற போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற மக்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி வசனம் சொல்கிறது. படைப்புகள் படைப்பாளரை சார்ந்து வாழ்ந்தது போல சாலமோன் அரசர் வாழவில்லை. அதனை சார்ந்து வாழ்ந்த புல்லுக்கு கிடைத்தது கூட அரசர் சாலமோனுக்கு கிடைக்கவில்லை என்பதை இங்கு உலக இரட்சகர் பதிவு செய்கிறார். தம்முடைய மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சிறியவைகளாக அற்பமானவைகளாக இருந்தாலும் ஆண்டவரை நம்பி வாழும் படைப்புகளுக்கு கர்த்தர் அருளிய ஆசீர்வாதத்தை விட சாலமோன் அரசர் மேலான ஆசீர்வாதத்தை பெறவில்லை. ஆண்டவர் அருளின வாழ்வை கவனித்து பாருங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்த ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக அற்புதமாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இங்கு ஆகாயத்து பட்சிகளையும் காட்டு புஷ்பங்களையும் கவனித்து பாருங்கள் என்று சொல்லி அதன் மூலமாய் கற்றுக் கொடுத்த ஆண்டவர் நம்முடைய முன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் கர்த்தருடைய வழிநடத்துதலை கவனித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக கவனித்து பாருங்கள். மூன்றாவதாக ஒரு காரியம், வசனம் 33 முற்பகுதி, மத்தேயு 6:33 முற்பகுதி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். மூன்றாவதாக கர்த்தரை தேடுங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும்படியான அழைப்பை ஆண்டவர் இங்கு கொடுக்கிறார். மனிதன் உலக தேவைகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஆனால் இறை ஆளுகை அல்லது ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களுக்கும் நீதியான செயல்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை தவறுகின்ற சூழல். அந்த முக்கியத்துவத்தை மாற்றுங்கள், உங்களுடைய தேடல்களை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றுகின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய எல்லையில்லாத ஆசீர்வாத வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை ஆண்டவர் இங்கு குறிப்பிடுகிறார். உணவு உடை காரியத்தை தருவேன் என்பதை இங்கு ஆண்டவர் குறிப்பிடுகிறார். உலக ஆசீர்வாதத்தை தேடினால் அதை இழந்து போவா என்கிற எச்சரிப்பை நாம் திருமறையிலே பார்க்கிறோம். காணப்படுகின்றவைகள் அனைத்தும் அனித்தியமானவைகள். இம்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால் மற்ற எல்லா மக்களை காட்டிலும் பரிதபிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லி பவுலடிகளார் திருச்சபை எச்சரிக்கின்றதை நாம் கடிதத்திலே நிருபத்திலே பார்க்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். உலகம் சார்ந்த காரியங்களை தேடுவதை விட்டுவிட்டு, அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்களை எல்லாம் விட்டுவிட்டு கர்த்தரை கர்த்தருக்காக தேடுகின்ற உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் விரும்புகின்ற நீதி உள்ள வாழ்வை தேடுவோம். நீதி உள்ள செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆளுகை புசிப்பும் குடிப்பும் அல்ல, அதை நீதியும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலும் நிறைந்த ஒரு வாழ்வு. அந்த இறை ஆளுகை, அந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அதை உருவாக்க வேண்டும். அதற்காகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக அழைப்பு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே கர்த்தரை தேடுங்கள் என்பதை ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்புதிய மாதத்திலே பல கடினமான சூழலிலே நம்முடைய தேடல்கள், நம்முடைய முக்கியத்துவம் எதன் மீது இருக்கிறது? தேவைகளை அருளி நம்முடைய வாழ்வை திருப்திப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர். இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் விண்ணுலகிலிருந்து பொழிந்தருளுகிற ஆண்டவர். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நம்மை நன்மையினாலே திருப்திப்படுத்துகிறவர். கண்மலையின் தேனினாலே போஷிக்கிறவர். எனவே நாம் எதை குறித்தும் கவலைப்படாதிருப்போம். ஆண்டவருடைய வழிநடத்துதலை கவனித்து பார்ப்போம். நம்முடைய தேடல் முக்கியத்துவம் கர்த்தரை சார்ந்தவைகளாய் அமையட்டும். கர்த்தரை தேடுவோம். அவருடைய நீதி நிறைந்த வாழ்வை தேடுவோம். நாளைக்காக கவலைப்பட வேண்டாம். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் உள்ளது. அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும் என்று சொல்லி ஆண்டுடைய திருக்கரத்தில் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சூட்டி நெய்யாய் புள்ளிகிற மகிமையின் பாதைகளிலே வழிநடத்துகிறவருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் தாமே இந்த புதிய மாதத்திலும் வருகின்ற நாட்களிலும் நமக்கு அப்படிப்பட்ட பேராசீர்வாத வாழ்வை தந்து நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் காரணராகி அன்புள்ள கர்த்தாவே, நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். புதிய மாதத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் தருகிறவர் நீர். கவலைப்படாதிருக்கவும், கவனித்து பார்க்கவும், கர்த்தரை தேடவும் எங்களுக்கு அழைப்பு தந்திருக்கிறீர்.
இந்த அழைப்பிற்கு செவிசாய்த்து வாழ எங்களுக்கு ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாய் கர்த்தர் மாற்றி போட்டு இந்த மாதத்திலே எங்களுடைய இயல்பு நிலைக்கு நாங்கள் திரும்புவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அனுகூலம் செய்வீராக. பல்வேறு நிலைகளிலே நோக்கி வேண்டுதல் செய்கிற மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் காலகட்டங்களிலே எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெற ஆண்டவருடைய கிருபை தருவீராக. விரைவாக தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட ஆண்டவர் அருள் செய்யும். வாழ்வின் ஆதாரங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவர் நிறைவானவைகளை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த ஆசீர்வாத வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். எங்களை நிறை பொறுப்படுத்தி வழிநடத்தும். நன்மையும் கிருபையும் தொடர்கிற மகிமையின் பாதைகளிலே கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அரசு எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கூட இருந்து வழிநடத்தும். மருத்துவத்துறைகள் இன்னும் அரசு சார்ந்த பணித்துறைகளிலே பல்வேறு விதமாய் பணிபுரிகின்ற மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நம்முடைய நாமத்திற்கு மகிமை உள்ள மக்களாய் நாங்கள் திகழ்வதற்கு எங்களுக்கு இரக்கம் செய்யும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அனைத்து கனமகிமை கர்த்தருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு கேட்கிறோம். அன்புள்ள கர்த்தாவே, ஆமென்.